எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம். நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை பார்க்குற எல்லாருக்குமே இன்றைக்கி டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கணும். ஸோ இன்றைக்கி டே வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போயுமே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து என்ன சொல்கிறது, சாமி பார்ப்பாங்க, சில பேர் கை பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயத்த முடித்த உடனே நீங்கள் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு டெய்லி வந்து அதில் ஒரு பாசிட்டிவ் நோட் படிங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு 4-5 வரிகள் இருக்கக்கூடிய உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்கக்கூடிய அந்த ஒரு 2-3 குவாட்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக நிஜமாக சொல்கிறேன் நல்ல வைப்ரேஷனோடையும் நல்ல ஒரு மைண்டோடையும் உங்களுக்கு அந்த டே போகும். புரியுதுங்களா? இது ஒரு சின்ன பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி பற்றின முக்கியமான சேவிங்ஸ் விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேனோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சேமித்து வைக்கக்கூடிய அந்த பணத்தை எந்த முறையில் நம்ம சேர்த்து வைக்கிறோம், அந்த மணியை எப்படி நம்ம பெருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அதாவது ஒரு பணக்காரனாக இருக்கிறவன் எப்பவுமே பணக்காரனாகவே தான் இருக்கிறான், ஒரு ஏழையாக இருக்கிறவங்க ஒரு ஏழையாகவே தான் இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன, எப்படி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனையாவது நம்ம ஒரு நல்ல ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மொத்தத்தில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மணியை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணி அதை எந்த முறையில் நம்ம பெருக்கலாம். அதை பெருக்கிறது மூலிமா நம்ம நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு லோ கிளாஸில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸுக்கு போயிடுவீங்க. இதுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. குறைஞ்சது 5 வருஷம் 3லேருந்து 5 வருஷம் இருந்தால் போதும் உங்களோட வாழ்க்கை தரத்தை ஃபினான்ஷியலாக நீங்கள் கண்டிப்பாக உயர்த்திக்க முடியும். இது எனக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறத தான் நான் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தானே ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் 15,000 தான் சம்பளம் வாங்குகிறேன், 10,000 சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியலை, நிறைய கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் சம்பளம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சேர்த்து வச்சு அந்த பணத்தை சரியான முறையில் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களாலையும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும். அடுத்த ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அந்த ஒரு மிடில் கிளாஸ் பொசிஷனுக்கு வந்தவங்க கண்டிப்பாக அடுத்த 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ரிச்சான ஒரு ஆளாக மாற முடியும். ஸோ அதனால தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். ஸோ முதல்ல ஒரு எக்ஸாம்பிளோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பேரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 20,000 சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 30,000 சம்பளம் வாங்குறாரு. இப்போது அந்த 20,000 சம்பளம் வாங்குறவர் எப்படி குடும்பத்தை நடத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 20,000 சேலரி வாங்கக்கூடிய அந்த பர்சன் வந்து அவரோட சாப்பாட்டுக்கு, வீட்டுக்கு, குடும்பத்துக்கு எல்லாம் போக மாதம் அவர்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் மீதி இருக்குங்க. சரிங்களா? இந்த பக்கம் 30,000 சம்பளம் இருக்கிறவர் வீட்டுக்கு எல்லாம் சேர்த்து வாடகை, சாப்பாடு எல்லாம் சேர்த்து 15,000 ரூபாய் ஆகிடுது. மீதி அவர்கிட்ட 15,000 ரூபாய் இருக்குது. இவர்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்குது, இவர்கிட்ட 15,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் யாரோட ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாதம் இருக்கக்கூடிய அந்த 5,000 அப்படியே என்ன பண்ணுறாருன்னா சேமித்து வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம வாழணும், நம்ம அதிகமான சம்பளம் வாங்குகிறோம், ஸோ நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம், அப்புறம் நல்ல என்ன சொல்கிறது கார் வாங்கிக்கலாம், ஸோ நல்ல ஒரு அக்சசரிஸ் வாங்கிக்கலாம், நிறைய ஆடம்பரமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு மாதம் வெறும் 2,000 ரூபாய் மட்டும்தான் இவர் சேர்த்து வைக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 2,000 சேர்த்துட்ருக்கிறாரு. இவர் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபினான்ஷியலாக நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தேவையில்லாமல் இவர் நினச்சிருந்தாலும் ஆடம்பரமாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருக்க முடியும். பட் அந்த மாதிரி எதுவுமே வாங்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அந்த சாக்ரிஃபிகேஷன் வந்து ரொம்ப பண்ணி 5,000 என்ன பண்ணுறாரு சேர்த்து வைக்கிறாரு. ஒரே வருஷத்தில் கிட்ட 60,000 ரூபாய் இருக்குது. பி கிட்ட வந்து சேல்ரி அதிகமாக வாங்கியும் ஒரே வருஷத்தில் வெறும் 24,000 மட்டும்தான் இருக்குது. இதில் இந்த என்ன பண்ணுறாருனா கையிலேருந்து 60,000 வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. ஸோ 60,000 மாதம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. இவருடைய
இவருடைய பணமும் ஒருத்தர்கிட்ட பத்திரமா இருக்குது. அதே நேரத்தில் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாருன்னா இவரை சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒன்று அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெளியிலையும் போட்டிருக்கலாம், இல்லை வட்டிக்கும் கொடுத்துருக்கலாம். பணத்தை பெருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த இவர் கையில் எடுத்துருக்கிறாரு. அதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு மாதம் மாதம் வட்டி வருது. 2வது வருஷமும் நம்பர் ஏன் என்ன பண்ணுறாருன்னா மாதம் 5000 சேர்த்து வச்சுட்டே தான் இருக்கிறாரு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது விஷயம்னா இவருக்கு வருஷம் சம்பளம் கூடலை, அதே 20,000 சம்பளம் தான் வாங்குறாரு. அந்த சம்பளத்தில் வீட்டு செலவுகள்லாம் போக 5000 சேர்த்தும் வைக்கிறாரு. ப்ளஸ் இவர் ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த 60,000 ரூபாயை வச்சு இவர் சம்பாதிக்கவும் செய்கிறாரு. அவரோட ரூபாயை ஒரு இடத்துல கொடுத்து அவர் மல்டிப்ளை பண்ணுறாரு, பணத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதுலேருந்து அவருக்கு மாதம் ஒரு தொகை வருது. இப்போது அந்த 5000 ரூபாய் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த வட்டி பணம், இது ரெண்டும் சேர்த்து இவர் அதிகமான பணத்தை சேர்த்து வச்சுட்ருக்கிறாரு. கிட்டத்தட்ட இதுவே மாதம் அவருக்கு ஒரு 8,000லேருந்து ஒரு 10,000 வரும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எவ்வளோ வரும்ன்றத. ஸோ நம்பர் பி என்ன பண்ணுறாருன்னா மாதம் 2,000 ரூபாய் மட்டும்தான் அவரால் சேர்த்து வைக்க முடியுது. ஏன்னா அவர் நிறைய இஎம்ஐயில் கார் வாங்கியிருக்கிறாரு, பைக் வாங்கியிருக்கிறாரு, காஸ்ட்லியான ஃபோன்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அடுத்த 2வது வருஷம் என்ன ஆகிடுதுன்னா வீட்டுக்கு 15,000 சரியாக போயிடுது. மீதி இருக்கிற 15,000த்தில் இஎம்ஐ, காஸ்ட்லி ஃபோன், பைக் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இஎம்ஐயே இவர் சரியாக போடுது. அந்த 15,000 ரூபாயில் ஒரு ரூபா கூட அவரால் சேர்த்து வைக்க முடியலை. அதே மாதிரி அவரால் ஆடம்பரமாக ஒரு பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் செலவு பண்ண முடியல. ரொம்ப கன்ஜஸ்டடாக வீட்டு வாடகைக்கு நோக்கி மட்டுமே தான் இவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போது ஏயோட வளர்ச்சியையும் பார்த்துருப்பீங்க, பியோடைய வளர்ச்சியையும் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேர்த்தில் கம்மியான சேலரி வாங்குகிற இந்த ஏயால் முன்னேற முடியும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு முன்னேறியிருக்காங்கன்னு. பியையும் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருக்குது, இல்லை எமர்ஜென்சியாக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, இல்லை நம்மளுக்கே ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், இல்லைனா அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செலவாயிடுச்சுன்னா இப்போது நம்பர் ஏயால் என்ன பண்ண முடியும்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்த அந்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவர் கட்ட முடியும். இல்லைன்னா இவர் ஏற்கனவே மாதம் சேமிச்சிட்ருக்கிற அந்த பணத்தில் இவரால் தாராளமாக எடுத்து இவரோட நீட்ஸை சரி பண்ணிக்க முடியும். ஸோ இவருக்கு கடனோ எமர்ஜென்சியோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர் அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட சேவிங்ஸை நோக்கி போயிட்டே இருப்பார். எந்த ஒரு திடீர் செலவுகள் வந்தாலும் இவரால் ஈஸியாகவே மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நம்பர் பியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த செலவுமே மேனேஜ் பண்ண முடியாது. மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ஏதாவது ஒரு கடனாக இருந்தாலும் திரும்ப நம்பர் பி என்ன பண்ணுவார்னா இவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ இல்லை பேங்க்கில் லோனுக்கோ தான் போகணும். போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவார், லோன், இன்ட்ரெஸ்ட் இதிலேயே அவரோட விஷயம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க 2 பேர்த்தில் யார் புத்திசாலி அப்படின்னு பார்த்தா நம்பர் ஏ மட்டும்தான். ஏன்னா இவருடைய கம்மியான சம்பளத்தில் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு வருஷத்துலேயே பணத்தை சேமித்து அதை வட்டிக்கும் கொடுத்து பணத்தை பெருக்கி அடுத்த வருஷம் மைண்ட் ரிலீஃபாக வேலை பார்த்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அதே நேரத்தில் இவரால் நிறைய பணமும் சேர்த்து வைக்க முடியும். இப்போது நம்பர் ஏ என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இவர் ஆடம்பரமாக இவருக்குன்னு மாதம் கொஞ்சம் செலவும் பண்ணிக்க முடியும் நினச்சாருன்னா. ஆனால் நம்பர் பி நிறைய சம்பளம் வாங்கி ஆடம்பரமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா விஷயத்துலையும் இப்போ லோனு கடனுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டதுனால இவரால் எமர்ஜென்சிக்கும் கடனுக்குமே இன்னொரு ஆளை தேடி போகிற மாதிரி தான் இருக்கும். அதிகமான சம்பளம் வாங்கி ஒரு யூஸும் கிடையாது. அதே நேரத்தில் நம்பர் பியால் தனக்கு பிடிச்ச எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியலை. புரியுதுங்களா? இதுதான் லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற பாடம். இப்போது நீங்கள் நம்பர் ஏ பியை வச்சு நான் உங்களுக்கு தெளிவான சில விஷயத்தை கொடுத்துருப்பேன். எப்படி ஒரு ஏழை பணக்காரனாகலாம் அப்படின்னா நம்பர் ஏவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரனாகலாம், பியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கஷ்டம். ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு. சாக்ரிஃபிகேஷன் தான் நம்மளுடைய வெற்றிக்கு முதல் படி. அதனால் இன்னையில் இருந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலையும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். பணத்தை சேர்த்து வச்சா மட்டும்தான் பணத்தை
பெருக்க முடியும். புரியுதுங்களா? மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மணி மல்டிப்ளை ஆனால் மட்டும்தான் நீங்கள் ரிச் ஆக முடியும். ஓகே, இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அம்மா பாசிட்டிவிட்டி சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.